ஃபேஸ்புக் மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும், ஆன்லைன் மூலமாகவும் உங்களை இந்த அபிஷேக ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத பகுதியை நாம் எடுப்போம். 23ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் பண்ண போறோம். எல்லோருக்கும் தெரிந்த சங்கீதம். நிறைய பெயர்களை மனப்பாடமாக படித்து வைத்திருக்கிறார்கள். இந்த சங்கீதத்தை பொறுத்தவரைக்கும் 23ஆம் சங்கீதம் நன்றாகவே ஒரு தெரிந்த சங்கீதமானபடினாலே இந்த சங்கீதத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ணப்படுவோம். 23ஆம் சங்கீதம் ஒரு சிறிய சங்கீதமானாலும் 6 வசனங்கள் அடங்கிய ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. முதல் வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருந்தார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாம நிமித்தம் என்னை நீதி பாதைகளில் நடத்துகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவையே என்னோடு இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 23ஆம் சங்கீதம் ஒரு தாவீதின் சங்கீதமானபடினாலே இதை நாம் அதிகமாக வாசித்து நாம் தியானம் பண்ணும்போது, அல்லேலூயா, இந்த சங்கீதத்தை தாவீது தன் சொந்த அனுபவத்திலிருந்து எழுதுவதை நாம் இங்க பார்க்கிறோம். மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. அந்த முதல் வசனத்தை நாம் பார்க்கும்போது தாவீது இங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்க, ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord is my shepherd, I have what I need. ரொம்ப அருமையா இருக்கு வசனம். The Lord is my shepherd, I have what I need. தேவஜனமே, நமது தேவன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கக்கூடிய தேவனானபடினாலே இந்த காலவெளியிலே சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை அவன் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொன்னது போல 23ஆம் சங்கீதத்தை தாவீது தன் சொந்த அனுபவத்திலிருந்து அவர் எழுதுகிறார். அல்லேலூயா, தேவஜனமே, ஆகையினாலே அவன் அதை மிகுந்த நிச்சயத்துடன் அவன் எழுதக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அவனுடைய சொந்த அனுபவத்திலிருந்து எழுதுவது மட்டுமல்ல, அல்லேலூயா, அவன் மிகப்பெரிய நம்பிக்கையோட சங்கீதத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. அதனால இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே அனுபவத்துக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவஜனமே, தேவன் நம்மை எதிர்பார்ப்பது இதுவே, கர்த்தராகிய இயேசுவோடு நாம் கொள்ளக்கூடிய தனிப்பட்ட ஐக்கியம். தேவனோடு நாம் ஒரு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஐக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனோடு ஐக்கியமாய் இருந்தால் மட்டுமே நாம் அவரை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய செய்யக்கூடிய அற்புதத்தை நாம் ருசி பார்க்க முடியும். ஐக்கியம், ஒரு நெருங்கிய தொடர்பு, நட்புறவு ஆகியவே இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தாவீதை பொறுத்தவரைக்கும் பாருங்க, அவருக்கு தேவனோடு ஒரு மிகப்பெரிய ஐக்கியத்தை நாம் பார்க்கிறோம். அவனோடு பர்சனல் ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஸ்தாபத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நெருங்கிய தொடர்புள்ளவனாக, ஒரு நட்புறவு உள்ளவனாக தாவீதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஸ்தாபத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே ஆண்டவரை பொறுத்தவரைக்கும் பாருங்க, இங்கு தேவன் ஒரு மேய்ப்பராக சித்திரீகரிக்கப்படுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவஜனமே, நம்முடைய தேவனை குறித்து நமக்கு நல்லொரு அறிவு உண்டாயிருக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு தேவையாய் காணப்படுகிறது. பாருங்க, ஒரு மேய்ப்பராக
சித்தரிக்கப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். தேவஜனமே, ஒரு நல்ல மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடியவர். நமக்கு அனைவருக்கும் தெரியும். அனைவரும் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஜாப் இஸ் தி பெஸ்ட் ஜாப். பாருங்க, முதல் முறையாக தேவன் மனுஷனுக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? ஆடு மேய்க்கிறது. அல்லேலூயா. அந்த வேலை தான் தேவன் முதல் முறையாக மனுஷனுக்கு கொடுத்த வேலை. அந்த வேலையிலே ஆபேல் உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஆடு மேய்க்கிற வேலை தேவன் கொடுத்த முதல் வேலையாய் காணப்படுகிறது. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆபேல் ஆடு மேய்ப்பது போல இன்றைக்கு நாம் ஆத்துமாக்களை வழி நடத்தக்கூடியவர்களாக, மேய்ப்பராக, சபையின் போதகராக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவஜனமே, பூமியில் உள்ள நம்ம வாழ்க்கையை பார்க்க முழுமையான நோக்கம் அவரை அனுபவிக்க வேண்டும் என்பதே ஆகும். தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவரை அன்றாட வாழ்க்கையை நாம் அவரை அனுபவிக்க வேண்டும். தேவஜனமே, தேவனோடு பாருங்க நெருங்கி பழகுவதன் மூலமாக நாம் அவரை படிப்படியாக அதிக அளவில் அறிந்து கொள்வதே ஒரு அற்புதமாய் காணப்படுகிறது. நாம் தேவனோடு நெருங்கி வாழக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலே தேவனோடு நாம் கொள்ளக்கூடிய நெருங்கிய ஐக்கியத்தினால் உண்டாகும் அற்புதத்தில் சில அம்சங்களை, அல்லேலூயா, இனிமேல் சில பகுதிகளை நாம் நமக்கு தெரிய வருகிறது. அதனாலே நாம் கர்த்தராகி இந்த இனிமையை அனுபவிக்கிறோமோ அவ்வளவு விதமாக நாம் ஜீவியம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே நம்ம வாழ்க்கையில் பாருங்க நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் மாறிவிடுவோம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு இனிமையானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இனிமையானவர். அவர் ஜீசஸ் இஸ் a sweet Jesus. அவர் அருமையான தேவன். அது மட்டுமல்லாமல் இனிமையானவராய் இருக்கிறார். சங்கீதம் பாருங்க, 23ஆம் சங்கீதம் அல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையை குறிக்கிறது. நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் முழுவதும் நமக்கு அருமை ஆண்டவரின் இனிமையை தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவரை ருசித்து பார்க்க முழு நித்தியமும் நமக்கு போதவே நமக்கு போதாது. அப்படி சொன்னார் பாருங்க, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை நம்மால் விவரிக்கவே முடியாது. நாம் யோபின் புத்தகத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? அவர் எண்ண முடியாத அதிசயங்களை செய்தவர். அல்லேலூயா. எண்ண முடியாத அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன். அந்த தேவன் செய்த அற்புதங்களை நம்மால் விவரிக்கவே முடியாது. தேவஜனமே, இந்த 23ஆம் சங்கீதத்தை பொறுத்தவரைக்கும் பாருங்க, தேவனுடைய கிருபை, அன்பு, கரிசனை, வல்லமை, பாதுகாவல் ஆகியவற்றின் ஆழங்களுக்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறது. அல்லேலூயா. 23ஆம் சங்கீதம் பாருங்க, 23ஆம் சங்கீதத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? அல்லேலூயா. The Lord will meet all your needs. உங்கள் எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவைகளாய் இருந்தாலும், ஒருவேளை பண தேவைகளாய் இருந்தாலும், பொருளாதார தேவைகளாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. The Lord will meet all your needs. சாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனாலே பிரிய தேவஜனமே, 23ஆம் சங்கீதத்தை பொறுத்தவரைக்கும் ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. 23ஆம் சங்கீதம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் 23ஆம் சங்கீதத்தில் உள்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம் மேய்ப்பரோடு ஆரம்பித்து தேவனுடைய உன்னத வீட்டில் முடிவையும் இந்த சங்கீதமும் ஆசீர்வாதங்களால் வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனாலே இந்த சங்கீதம் நமக்கு ஒரு பரவசம் ஊட்டும் சங்கீதமாய் காணப்படுகிறது. நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதம் பாருங்க ஆசீர்வாதங்களால் தொடங்கி கடைசியே அந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அந்த கடைசி பகுதியை நான் வாசிக்கும் போது சங்கீதக்காரர் என்ன சொல்றாங்க? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடருமா. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய்
நிலைத்திருப்பேன். இங்கே கர்த்தருடைய வீடு என்று சொல்லும்போது அது பரலோகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. தேவஜனமே, மனுஷனுக்கு பாருங்க இந்த உலக வாழ்க்கையை முடிந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த சங்கீதக்காரன் ஒரு நிச்சயத்தோட சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேவதாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது இந்த சங்கீதம் பாருங்க ஒரு பரவசம் ஊட்டக்கூடிய ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். நம் ஜீவியத்தை மறுரூபப்படுத்தும் மிகப்பெரிய வல்லமை இந்த சங்கீதத்தில் காணப்படுகிறது. நாம் அதிகமாக வாசிக்க தியானிக்கும் போது அவ்வளவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம். அதனால இந்த சங்கீதங்களால் நிரம்பி வழிகிறது ஆசீர்வாதம். இந்த சங்கீதத்தில் நிரம்பி காணப்படுகிறது. அது எப்பக்கமும் மீதம் ஆசீர்வாதங்களை பொழிகிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சங்கீதத்தை நீங்கள் அந்த 6 வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுமானால் பாருங்க, இந்த 6 வசனத்தில் ஆழமான சத்தியங்களை நாம் இங்க பார்க்கிறோம். தேவஜனமே, வேத வசனத்தை பொறுத்தவரைக்கும் அது மிகவும் ஆழமான சத்தியம். அல்லேலூயா. ஆழமான சத்தியத்தை நாம் இங்க பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தை நீங்க பார்க்கும்போது முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு மேய்ப்பனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அதனால இந்த சங்கீதத்தை நீங்கள் அதிகமாக வாசித்து பார்க்கும்போது என்னோடு என் மேய்ப்பன், கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், என்னோடு என் மேய்ப்பன் என்று சொல்றாங்க. தாவீது என்ன சொல்றாங்க? உறுதியாய் சொல்றாங்க, என் மேய்ப்பன், என்னுடைய மேய்ப்பன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தை 6 வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தேவன் மேய்ப்பன், என்னோடு, எனக்கு கீழே, என் அண்டையை, எனக்குள், எனக்கு எதிரே, என்னை சூழ, எனக்கு முன்பாக, என் மேல், என் பின்னே, எனக்கு மேலே என்று சொல்லி ஒரு சில ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னோடு என்று சொல்லும் போது என் மேய்ப்பர், என் கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார். அடுத்த பகுதியாக எனக்கு கீழே இது பார்க்கும்போது பசுமையான புல்வெளிகளில், அல்லேலூயா, அவர் பசும் புல்வெளிகளில் என்னை படுத்துக்கொள்ள செய்கிறார். தேவஜனமே, 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3ஆவதாக பாருங்க, எனக்குள், அல்லேலூயா, எனக்குள் என் ஆத்துமாவை அவன் முந்தின சீரத்துக்கு திருப்பி கொண்டு வருகிறார். 3ஆவதாக பார்க்கும்போது அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாம நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். அல்லேலூயா. நாம நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார் என்று சொல்லி சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக பார்க்கும்போது எனக்கு எதிரே நீதியின் பாதைகள், அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அல்லேலூயா. தேவஜனமே, இந்த 3ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை பார்க்கும்போது என்னை நீதியின் பாதைகளில் அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமா பார்க்கும்போது பாருங்க, என்னை சூழ, என்னை பாருங்க, அந்த 4ஆம் வசனம், நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. என்னை சூழ, என்னை தேற்றுகிற அவருடைய கோலும் தடியும், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில், அல்லேலூயா, 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனம், என் முன்பாக, அல்லேலூயா, just before me. அப்படி சொன்னால் பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. 5ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் முன்பாக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பந்தியை நமக்கு பார்க்கிறோம். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடிய தேவன், ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பந்தி, நீர் எனக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். அல்லேலூயா. தேவஜனமே, இந்த காலவேளையில் நாம் விசுவாசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன், நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடியவர்.
அல்லேலூயா. தேவஜனமே, இந்த காலை வேளையில் உங்களுக்காக ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்காக he already prepared a table before you. ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடிய தேவன், ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தக்கூடிய தேவனாய் நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த கடைசியிலே பாருங்க 5ஆம் வசனம், அந்த கடைசி பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது அல்லேலூயா, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அபிஷேக தைலம். அதனாலதான் தாவீது சொல்றாங்க, என் மேல் அபிஷேக தைலம், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. அந்த 6ஆம் வசனத்துக்கு வரும்போது 2 காரியங்கள் நம்ம இங்க பார்க்கிறோம். என் பின்னே எனக்கு மேலே. அல்லேலூயா. என் பின்னே என்ன வரப்போகுது? அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரிய தேவஜனமே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதே 6ஆம் வசனத்துல பாருங்க, எனக்கு மேலே கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிறைந்திருப்பேன். அல்லேலூயா. சாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய வீடு அந்த பரலோகத்தை குறிக்கிறது. அந்த பரலோகத்துல நம்ம அனைவரும் என்ன பண்ண போறோம்? நிலைத்திருக்க போறோம். we are going to live forever and ever. நாம் எப்போதும் இயேசுவோடு கூட வாழக்கூடிய ஒரு நிலைமை. அல்லேலூயா. சாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரிய தேவஜனமே, இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது அல்லேலூயா, இந்த சங்கீதத்தில் பாருங்க 6 வசனங்களிலே அநேக விதமான ஆசீர்வாதங்களும் ஆழமான சத்தியங்களை நம்ம பார்க்கிறோம். நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 23ஆம் சங்கீதம் உண்மையிலே ஒரு மினி பைபிள், ஒரு சிறு வேதாகமம். வேதாகமத்தை நாம் இங்க பார்க்கிறோம். பிரிய தேவஜனமே, 66 புஸ்தகங்கள் இந்த 23ஆம் சங்கீதத்தில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. 23ஆம் சங்கீதத்தை நீங்கள் அதிகமாக வாசிக்க, அதிகமாக நீங்கள் தியானம் பண்ணும்போது நிச்சயமாகவே இந்த 66 புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆழமான சத்தியங்களும் 23ஆம் சங்கீதம் மூலமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால வாங்க 23ஆம் சங்கீதத்தில் அவர் என்னோடு, எனக்கு கீழே, என் அண்டையில், எனக்குள், எனக்கு எதிரே, என்னை சூழ, என் முன்பாக, என் மேலே, என் பின்னே, எனக்கு மேலே என்று சொல்லி நாம் அநேக ஆவிக்குரிய ஆழமான கருத்துக்களை நாம் இங்க பார்க்கிறோம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் மேய்ப்பர். அல்லேலூயா. தேவஜனமே, அல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீர்கள் அல்லேலூயா, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. எனக்குள் அல்லேலூயா. தேவஜனமே, என் ஆத்மாவை அல்லேலூயா தேடி நம்முடைய நாம நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதியின் பாதைகளில் நடத்தக்கூடிய தேவன் எனக்கு எதிரே எனக்கு என்னை தேட்டுகிறது அவருடைய கோலும் தடியும், உமது கோலும் உமது தடியும் என்னை தேட்டும். அது மட்டுமல்லாமல் என் முன்பாக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பந்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. தேவஜனமே, 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எப்பக்கமும் ஆசீர்வாதங்கள் நம்மை சூழ்ந்து கொள்வதை இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 23ஆம் சங்கீதம் சங்கீதங்களின் குறி என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு முக்கியமான சங்கீதமானபடினாலே இந்த சங்கீதத்தை என்ன பண்றாங்க? மேய்ப்பரின் சங்கீதம். கர்த்தரோடுள்ள மிக நெருங்கிய உறவு நிலையின் சங்கீதம் என்று நாம் அழைக்கலாம். கர்த்தர் எங்கள் மேய்ப்பர் அல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவஜனமே, இந்த இடத்துல நீங்க பாருங்கள், கர்த்தர் எங்கள் மேய்ப்பர் அல்ல, என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சி அடையேன், நாங்கள் அல்ல, நான் தாட்சி அடையேன். இந்த சங்கீதம் முழுவதும் பாருங்க, கர்த்தரோடு நெருங்கிய ஒரு ஐக்கியம் கொண்டிருக்கும் ஒரு தனி நண்பர், தனிப்பட்ட அனுபவத்தை கூறுவதாக அமைந்துள்ளது. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரிய தேவஜனமே, பூர்ணமான நம்பிக்கையான சங்கீதம், பூர்ணமான நம்பிக்கையான சங்கீதம். இதை பார்க்கும்போது கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று ஆரம்பித்து நிச்சயமாகவே நன்மையும் இரக்கமும் என்னை தொடரும் என்று முடிவு பெறுகிறது. இது பாருங்க, ஒரு
இளைப்பாறுதலின் சங்கீதமாய் காணப்படுகிறோம். அது மட்டுமல்லாமல் இது ஒரு சமாதானத்தின் சங்கீதம். இது திரட்சியான நாம் நன்மை, கிருபை, இரக்கம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய ஸ்தானத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 23ஆம் சங்கீதம் உண்மையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் சங்கீதமாய் நாம் இங்கே பார்க்கிறோம். ஸ்தானத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சங்கீதம் பார்க்க சங்கீதங்களின் குயில் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் இதை அழைக்கிறார்கள். மேய்ப்பரின் சங்கீதம். தேவஜனமே, இந்த சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதமானபடினாலே இந்த சங்கீதத்தை நாம் விசுவாசிக்கும் போது, இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அந்த சங்கீதத்தை நாம் விசுவாசித்து அந்த வசனத்தை நாம் உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை பின்தொடரும் போது நிச்சயமாகவே அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் கொடுப்பார். ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தை நான் மீண்டுமாக சொல்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த காலங்களில் உங்களுக்கு முன்பாக தேவன் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு பந்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு முன்பதாக தேவன் ஒரு பந்தி, எல்லா தேவர்களையும் சந்திக்கக்கூடிய பந்தியாய் காணப்படுகிறது. ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய பந்தி, உங்களை விடுவிக்கக்கூடிய பந்தி, உங்கள் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா ஆவிக்குரிய தேவர்களையும் சரீரப்பிரகாரமான தேவர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு பரலோக ஒரு பந்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நமக்காக தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அல்லேலூயா, அது மட்டுமல்லாமல் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. தேவன் என்ன பண்ணுவார்? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? பரிசுத்தாவியை குறிக்கிறது. அல்லேலூயா. தேவஜனமே, தேவன் நமக்கு பாருங்க பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொடுக்கும் போது நம்ம தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. எதுக்கு? நமக்கு வாழ்க்கையில் காணப்படக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக, நமக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக, நம்மை விடுதலையாகும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேக தைலம் பரிசுத்த ஆவியின் வல்லமை. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரிசுத்த ஆவி இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரிய தேவஜனமே, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஒரு மேய்ப்பனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அவனுக்கு 2 ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 தடியும் 9 கோலும். எதுக்கு தடி? அந்த ஆட்டை ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த காட்டு மிருகங்கள் வரும்போது அந்த மிருகங்களை விரட்டி அடிக்கிறதுக்காக அந்த தடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோல் ஒரு நீளமான கோல். அந்த கோலுக்கு முனையிலே ஒரு கொக்கி இருக்கும். எதுக்கு தெரியுமா? ஆட்டை வழி நடத்துவதற்காக. ஆடுகள் தப்பி தவறி போகும்போது பாருங்க, அந்த ஆட்டை அப்படியே அந்த கொக்கி இருக்கக்கூடிய அந்த வழியினாலே அப்படியே இழுக்கிறதுக்காக மேய்ப்பர்களிலே 2 விதமான ஆயுதம், 9 தடியும் 9 கோலும் என்னை தேற்றும் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். அல்லேலூயா. தேவஜனமே, ஒரு ஆட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த நம்ம இங்க பார்க்கக்கூடிய இந்த கோலாடை கிடையாது. இது செம்பரி ஆட்டை குறிக்கிறது. அந்த செம்பரி ஆட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எங்க போனாலும் வழி தெரியாம அலைந்து தெரியக்கூடிய ஒரு நிலைமை பாருங்க. எல்லா விலங்குகளை பார்க்கும்போது பாருங்க, இந்த விலங்குகளுக்கு பாருங்க புத்தி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. போக தெரியும், திரும்பி வர தெரியாது. யாரும் போய் பாருங்க ஆபத்துகளில் சிக்கக்கூடிய ஒரு விலங்காக காணப்படுகிறது. அதனால்தான் இந்த செம்மறியாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, மேய்ப்பன் இல்லாத அந்த செம்மறியாடு எங்கேயும் போக முடியாது, எதையும் தின்றவும் முடியாது. அதனால மேய்ப்பனுடைய உதவி இந்த செம்மறியாடுகளுக்கு மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. போகத்தையும் திரும்பி வர தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் பிரிய தேவஜனமே, அந்த ஆட்டை, அந்த செம்மறி ஆட்டை கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய பார்வையில் அல்லேலூயா, அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் நாம் காணப்படுகிறோம். நம்மை கர்த்தர் நிச்சயமாகவே வழி நடத்துவார். கர்த்தர் இல்லாம நம்மால் போகவே முடியாது. கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. ஸ்தானத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே செம்மறி ஆடு பாருங்க, ஒருவேளை அல்லேலூயா அநேக முள்களுக்கிடையே போய் அந்த தலையை போட்டு அந்த தலையை அநேக காயங்களோடு கூட மேம்படுத்த திரும்பி வரலாம். தேவஜனமே, அந்த ஆட்டின் தலையில பாருங்க இன்செக்ட்ஸ், பலவிதமான பூச்சிகள் ஏற்படலாம். அதுக்காக தான் மேம்பட என்ன பண்ணாங்க? அந்த தைலத்தை வைத்திருக்கிறாங்க. அந்த குணமாக்கும் தைலம்
விடுதலையாக்கக்கூடிய தைலம், சுகத்தை தரக்கூடிய தைலம், அந்த தைலத்தை அவன் வைத்து அந்த செம்மறியாட்டின் தலையிலே அந்த தைலத்தை பூசி அந்த ஆட்டுக்கு அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை அளிக்கக்கூடிய ஒரு அபிஷேக தைலம் வைத்திருக்கிறாங்க. பிரிய தேவஜனமே, இன்னைக்கு பாருங்க, தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய தைலம் எப்படிப்பட்ட தைலம்? அது அபிஷேக தைலம், பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எதுக்காக? அல்லது உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, உங்களை விடுதலையாக்குவதற்காக, உங்கள் தலையிலே காணப்படக்கூடிய எல்லா புண்களையும் அதை குணப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம். தேவஜனமே, இந்த உலகத்தில் அநேக பாடல் வழியாக நடந்து போனாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அது பரிசுத்தாவின் அபிஷேகமானபடினாலே அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த அபிஷேகத்தை நாம் விசுவாசித்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்ம வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக தேவன் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா, நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. தேவஜனமே, இது ஒரு அருமையான சங்கீதமானபடினாலே அல்லேலூயா. மறுபடியும் அந்த 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன்.